பார்த்தீங்கன்னா Agri Intex 2020 Codissia Agri ஃபேர்ல வந்திருக்கும். ஸோ நம்ம முன்னாடி வந்து பார்த்தா Redlandsbaler வந்து ஷோரூம்ஸ் வந்து அவங்களுடைய மிஷின்ஸ் எல்லாமே லைன் அப் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நம்ம அடுத்த போகிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா SBA 330 இது அப்டேட்டட் வெர்ஷன் சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து ரெட்லேண்ட்ஸில் ஒரு 2 விஷயம் வந்து குவாலிட்டி அண்ட் தென் வந்து கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபிகேஷனை எதிர்பார்ப்பாங்க. திரும்ப நூலால் கட்டி வெளியில் எஜெக்ட் பண்ணும், அதே டைமிங்கில் முன்னாடி வந்து இன்டேக் ஆகிட்ருக்கும். இதுதான் அதோட ஃபங்க்ஷன். இது வரைக்கும் இதை யாரும் கண்டுபிடிக்கல, ஃபஸ்ட் டைம் ரெட்லேண்ட்ஸ் தான். இந்த ஸ்க்ரூ ஷாஃப்ட் மாடலுமே உங்களுக்கு பேட்டன்ட். ஆமாம், ஃபுல்லி பேட்டன்ட்டு. இந்த மிஷினில் ரெட்லேண்ட்ஸில் இருக்கிற சில விஷயங்கள் வந்து நாங்கள் புதுசாக அப்டேட் பண்ணுறோம். எல்லா அப்டேஷனுமே பேட்டன்ட்டு தான். இது பார்த்திங்கன்னா நம்மளோட ஒர்க் ட்ரக். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் செங்கல் சிமெண்ட்டு அதை தூக்குறதுக்கு அந்த இந்த காமிக்ஸ் பண்ணுற கேம்ஸ்லாம் ஆடிப்போம். அது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ரெட்லண்ட்ஸ் மாதிரி பேலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேமில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ பிரம்மாண்டமான விஷயம். ஸோ அவங்களோட டெக்னாலஜி பார்த்தா இன்றைக்கி வந்து இந்தியன் ஃபார்மர் ஸ்டைலில் வரும்போது தான் உண்மையில பெரிய விஷயம் தான். இன்றைக்கி நம்ம உங்களுடைய எக்ஸிபிட்டே கேட்போம், எந்த மாதிரி மிஷின்ஸ் இருக்குது, எந்த மாதிரி பேல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மிஷின்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்டு. ஆக்சுவலாக வந்து ரெட்லேண்ட்ஸில் ஒரு 2 விஷயம் வந்து குவாலிட்டி அண்ட் தென் வந்து கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபிகேஷனை எதிர்பார்ப்பாங்க. என்னென்னா, நம்ம வந்து புதுசாக ஒரு மிஷினை இனோவேட் பண்ணிருக்கோம். அந்த மிஷினோட பேர் வந்து ரவுண்ட் பேலர் கண்டினியூஸ் பேலர். இது வரைக்கும் வேர்ல்டுலேயே யாரும் இது வரைக்கும் அதை கண்டுபிடிக்கல, ஃபஸ்ட் டைம் வந்து ரெட்லேண்ட்ஸ் தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதோட ஃபங்க்ஷன் என்னென்னாக்கா, 2 சேம்பர் இருக்குது. ஒரு சேம்பர் வந்து பேலிங் சேம்பர், இன்னொரு வைண்டிங் சேம்பர். இது பேல் பண்ணக்குள்ளார இன்டேக் பண்ண வைக்கோலை வந்து பேல் பண்ணி பின்னாடி இருக்க சேம்பருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த சேம்பரில் 2வது சேம்பரில் என்ன நடக்குனாக்கா, கம்ப்ரெஸ் பண்ணி அதை வந்து திரும்ப நூலால் கட்டி வெளியில் எஜெக்ட் பண்ணும், அதே டைமிங்கில் முன்னாடி வந்து இன்டேக் ஆகிட்ருக்கும். இதுதான் அதோட ஃபங்க்ஷன். இது வரைக்கும் இதை யாரும் கண்டுபிடிக்கல, ஃபஸ்ட் டைம் ரெட்லேண்ட்ஸ் தான். வித் வந்து நம்மளோட கம்பெனி என்ன பண்ணுவாங்கனாக்கா, பியரிங், செயின், இந்த மாதிரி இதெல்லாம் குவாலிட்டியாக வந்து ஒரு கம்பெனி வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்களோ அந்த பொருளை நம்ம இதில் இன்ஸ்டால் பண்ணுறோம். ஒரு 20% ஆஃப் இது வந்து நம்ம வெளியே தான் இது பண்ணிகிட்ருக்குறோம். 70% நம்மளோட ஓன் மேனுஃபேக்சரிங் ப்ளஸ் வந்து நம்மக்கிட்ட R&D இருக்குது. என்னென்ன விஷயங்கள் நமக்கு தேவை எல்லாத்தையுமே நம்மளே பார்த்துக்குறோம், வேறு யார்கிட்டையும் நம்ம OEM பண்ணுறதில்ல. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதில் நம்ம வந்து இதில் வந்து என்னென்னா, இந்த ரவுண்ட் பேலரில் கண்டினியூஸ் பேலர் வந்து இந்தியா பேட்டர்ன் அண்ட் வந்து US பேட்டர்ன் நம்ம வாங்கியிருக்கிறோம். US பேட்டர்னும் இந்தியா பேட்டர்ன் வாங்கினதுனால இதை யாராலையும் காப்பி பண்ண முடியாது. இது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட இதில் ஒரு 3 விஷயம் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த 3 விஷயமும் பேட்டன்ட்டு. செயின் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு புது டிவைஸ், அது பேர் வந்து ஆட்டோமேட்டிக் செயின் அட்ஜஸ்டிங் புல்லின்னு சொல்லுவாங்க, வித் லூப்ரிகேஷன். இது என்ன பண்ணுன்னா, ஒரு 8000 ஹவர் இல்லை வந்து 4000 ஹவர் ஓடின மிஷினை செயின் லூஸ் ஆகும். ரோலர் லூஸ் ஆன பிறகு அதுவே தானே அட்ஜஸ்ட் பண்ணும். உள்ளே வந்து ஹைட்ராலிக் மெத்தட் மாதிரி இருக்கும். ஹைட்ராலிக் மெத்தட் தான் அது. என்ன ஆகுனாக்கா, லூஸ் ஆகக்குள்ளார ஷாக்கே அப்சர்வ் பண்ணும், ப்ளஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிடும். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரூ ஷாஃப்ட்டு. நம்ம எக்ஸிஸ்டிங் மாடலில் என்ன பண்ணுவோம்னாக்கா, ஸ்கேல் டைப் இருக்குது. அந்த ஸ்கேல் டைப்பில் ஸ்கேல் வந்து நூல் கொண்டு போயிட்டு ரோலருக்கு, அதாவது பேல் பண்ணக்குள்ளே கொடுக்கும். அந்த நூல் என்ன ஆகுனா காற்றுல வந்து பறக்கும். அது வெளியில் போயிடுச்சுன்னா அது பேலர் ஆப்ரேட்டிங் டைமிங்லேயே என்ன ஆகுனாக்கா, ஃபார்மரு, அதாவது டிரைவர் கீழே இறங்கி அவங்க வந்து பேலருக்குள்ளே கை விட்டுருவாங்க. ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும். அதை நம்ம சேஃப்டி பர்பஸ்க்காக ஸ்க்ரூ ஷாஃப்ட்டுன்னு ஒரு மெத்தட் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இது என்ன பண்ணுவோம்னாக்கா, இது ஃபுல்லி வந்து டஸ்ட்டே ஆகாது, வியர் அவுட் ஆகாது. இதில் வந்து நான் ஒரு 4 செக்டர் இருக்குது. இதில் எது உங்களுக்கு வீணாக போனாலும் ஒரு செக்டர் மட்டும் நம்ம சரி பண்ணிக்கலாம். ஒன்றும் பெரிய காஸ்ட்லாம் வராது, சரிங்களா? இது என்ன ஆகுனாக்கா, எண்டு டு எண்டு வந்து அந்த கம்ப்ரெஷனை வந்து இந்த டைட்டாகவே எப்பயுமே பார்த்துக்கும். இந்த மெத்தடு ஸ்கேல் டைப் என்ன பண்ணால் எண்டு டு எண்டு வந்து லூஸாக இருக்கும். இது நடுவில் தான் பைண்ட் பண்ண ஆரம்பிக்கும். இது நடுவில் பைண்ட் பண்ணக்குள்ள எண்டு வரைக்கும் போகிறதுனால எண்டு ஆகிற இடத்துல ஃபுல் டைட் இருக்கும், சரிங்களா? இந்த ஸ்க்ரூ ஷாஃப்ட் மாடலுமே உங்களுக்கு பேட்டன்ட். ஆமாம், ஃபுல்லி பேட்டன்ட்டு. இந்த மிஷினில் ரெட்லேண்ட்ஸில் இருக்கிற சில விஷயங்கள் வந்து நாங்கள் புதுசாக அப்டேட் பண்ணுறோம். எல்லா அப்டேஷனுமே பேட்டன்ட்டு தான்.
யாராலையும் காப்பி பண்ணாலும் அது வந்து அந்த ஒர்த்தாக இருக்காது. ஆமாம், ஏன்னா டெக்னாலஜி கண்டுபிடிச்சவங்களுக்கு தானே அதோட இது தெரியும். அப்புறம் நம்ம வந்து இதில் நெக்ஸ்ட் அப்டேட் இதில் ஒன்று வருது. என்னன்னாக்கா லோடு இப்போ இன்டேக் ஆகக்குள்ள லோடு அதிகமாகக்குள்ள அந்த ஷியர் போல்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ரோலரோட ஷியர் போல்ட்டு தானாகவே உடையும். அந்த இதை சரி பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கிளச் மெக்கானிசம் கொண்டு வரோம். இதில் டிஸ்பிளேல உங்களுக்கு காமிக்க மாட்டாங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது அடுத்த அப்டேட்டு. இது வரக்குள்ள என்ன ஆகுனா அந்த ஷியர் போல்ட் உடையாது. நம்ம கிளச்சிங் கொடுக்கக்குள்ள அந்த லோட் ஆனவுடனே அந்த லோடை ரிலீஸ் பண்ணி விட்டுரும் அந்த கிளச். சரிங்களா? அப்போ வந்து உங்களுக்கு அந்த ரோலரும் வேஸ்ட் ஆகாது, ஷாஃப்ட்டும் வேஸ்ட் ஆகாது, லைஃப் டைம் அதிகமாகும். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் வந்து ரவுண்ட் பேலரில் கண்டினியூஸ் பேலரோட நியூ அப்டேஷன் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் இதுதான். ஓகே, தேங்க்யூ. ஸோ நம்ம அடுத்த போகிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா SBA 330. இது அப்டேட்டட் வெர்ஷன் சொல்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் ரெட்லேண்ட்ஸை எல்லா மாடலுமே பார்த்துருப்பீங்க. இது ஒன்றும் ஃபியூச்சரில் ரிவீல் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க. ஸோ பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக வந்து அழகாக வந்திருக்கு. பேக்கில் உங்களுக்கு LED ஸ்ட்ரிப்ஸோட வருது. ஸோ ஃபியூச்சரில் நம்ம கண்டிப்பாக இந்த அப்டேட்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஃபுல்லுமே காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ இது வந்து நம்மளோட ஹேரேக்கு மாடல் நம்பர் RRR626. இப்போ இதோட பர்பஸ் என்ன பண்ணுறது அப்படின்னா ஸ்ப்ரெட்டரு அதுக்கப்புறம் ரேக்கர் ரெண்டுமே ரெண்டு ஃபங்க்ஷனும் ஒரே மிஷினில். இப்போ இது மோஸ்ட்டாக எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஸ்ட்ரா வந்து மாய்ஸ்சர் கண்டென்ட்டாக இருக்குது, அதை காய வைக்கணும், பேல் பண்ணுறதுக்கு நம்ம காய வைக்கணும். அப்படி இல்லை, அது வந்து ஹேர் வெஸ்ட்டு ஓடி முடிச்சதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து செதறி கிடக்குது ஹேர் வெஸ்ட், அதை ஒரே இதில் ரேக் பண்ணணும். இந்த மெயின் பர்பஸுக்காக தான் இப்போ நம்ம இந்த ஹேர் ரேக் யூஸ் பண்ணுறோம். இப்போ இதோட அடுத்த இது வந்து நம்மளோட அந்த காயர் யூனிட்ஸு அந்த இதுக்கெல்லாம் அதிகமாக கொடுத்துட்ருக்குறோம். அந்த நார் காய வைக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் கொடுத்துட்ருக்குறோம். இதோட ஃபங்க்ஷன் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ இதில் மொத்தம் 2 செட்டப் இருக்கும். ஒன்று வந்து ஸ்ப்ரெட்டரு, இன்னொரு வந்து ரேக்கிங். இதில் டிஃப்ரெண்ட் கியர்ஸ் மாதிரி உண்டு. டிஃப்ரெண்ட் கியர்ஸ் ஸ்ப்ரெட்டர்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே கலச்சு விட்றோம். ரேக்கிங் அப்போ கரெக்டாக அந்த லைனுக்கு அரேஞ்ச் பண்ணுறது. இது ரேக்கிங் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு மேலே நம்ம பேலர் யூஸ் பண்ணுறோம். எதுக்கு வேணுமோ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த கியர் பாக்ஸ் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் கியர் பாக்ஸ் இம்போர்ட்டட் ஃப்ரம் இட்டாலி. இது வந்து ஒரு இதுக்கு வந்து உங்களுக்கு எந்த ப்ராப்ளமே கிடையாது. அதே மாதிரி இதில் நெக்ஸ்ட் இது வந்து இந்த ஆமு, இது வந்து 6 ஆம் 6 ஆம் இருக்கும். இதில் வந்து இந்த ஷாஃப்ட் நம்ம ஷாஃப்ட் டைப் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம் இதில். அதே மாதிரி இது ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்ப்ரிங்கோட திக்னஸ் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 8 mm திக்னஸோட ஸ்ப்ரிங்கு. இது வந்து இதோட சேர்த்து மவுண்ட் ஆகிருக்க மாதிரி, ஷாஃப்டோட சேர்த்து மவுண்ட் ஆகிருக்க மாதிரி இருக்கும். இது எதுக்காக அப்படி கொடுத்துருக்குறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து குவாலிட்டி பெர்ஃபார்மன்ஸு. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்துட்டிங்க அப்படின்னா ஏதோ ஓவர்லோடு பிரச்சனை, ஏன்னா ஃபீல்டில் ஏதோ ஒரு ப்ராப்ளம், ஒரு ஓவர்லோடு இருக்காது, எதுவும் பிரச்சனை அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா இந்த ஆமும் ஸ்ப்ரிங்குமே அந்த ஓவர்லோடை வாங்கிக்கும். கியர் பாக்ஸுக்கு எந்த கம்ப்ளைண்ட்டுமே வராது. இதோட காஸ்ட் நமக்கு என்ன ப்ராடக்ட்? இதோட காஸ்ட்டு ஒரு ஆவரேஜாக ஒரு 1.4 lakhs சம்திங். இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ரேக்கிங் பண்ணுற பர்பஸுக்காக யூஸ் பண்ணுறோம். இந்த ஷீல்டு எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ சப்போஸ் ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக நம்ம திடீர்னு ஆப்ரேட்டர் டிஃபென்ஸ் அவங்க போகிறாங்க, இதில் இடிச்சிடுவாங்க, அந்த பர்பஸ்க்காக இந்த ஷீல்டு யூஸ் பண்ணுறோம். மற்றபடி இதை கொடுத்த வரைக்கும் இதுக்கு உங்களுக்கு சர்வீஸ் ஃப்ரீ, எந்த பிரச்சனையுமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு இது. இப்போ இது பார்த்தீங்கன்னா இது நம்மளோட செகண்டு ஹேர் ரேக். இது வந்து மாடல் நம்பர் RRR936. டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் 6 ஆம் யூஸ் பண்ணுறோம், அதில் 9 ஆம் யூஸ் பண்ணுறோம் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸுக்காக. அதுக்கு வந்து நமக்கு ஒரு 25 HP டிராக்டர் இருந்தாலே போதும். இதுக்கு வந்து ஒரு 40 HP டிராக்டர் தேவைப்படும். இது ஒரு பெரிய ஃபீல்டுக்காக இது பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். மற்றபடி அதில் ஒரு ஆமில் 2 டைன் வந்திருக்கும், இதில் 3 லாங் டைன்ஸ் வந்திருக்கும். மற்றபடி பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரெண்டுமே சேம். அடுத்தது ஒரு மிஷின், மான்ஸ்டர் மிஷின் மாதிரி இருக்குது. ஸோ இதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லிடுங்க. நல்லா ஃபாரினில் பார்க்குற மிஷின் மாதிரியே இருக்குது. இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்ததே கிடையாது. இதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லிடுங்க. இப்போ இது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்கொயர் பேலர். நம்ம ரெட்லாண்ட்ஸ்லேருந்து கொண்டு வந்திருக்க ஸ்கொயர் பேலர். இது மற்ற பேலருக்கும் நமக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, மற்ற பேலர் வந்து ஆஃப்செட் பேலர்னு சொல்லுவாங்க. அதாவது டிராக்டர் இருக்கும், டிராக்டரோட சைடில் தான் மிஷின் இருக்கும் அந்த பேலர். அது என்ன ப்ராப்ளம் வரும்னா, அந்த ரோட்டில் போகிறப்ப நம்ம திரும்பி பார்த்து ஓட்டணும், ஒரு சேஃப்டிக்கு பார்த்து ஓட்டணும், நைட் டைம்லனா ரொம்ப இதாக இருக்கணும் அந்த மாதிரி. இது வந்து நம்மளோட இன்லைன் ஸ்கொயர் பேலர். அதாவது இப்போ நம்ம ரொட்டோவேட்ரு பேலர் இந்த மாதிரி டிராக்டரோட லைன்லேயே சேர்ந்து அட்டாச் பண்ண மாதிரி இது இருக்கும். இது வந்து இப்போ நம்ம இது புதுசாக இன்ட்ரோஸ் பண்ணிருக்க நார்மல் ஸ்கொயர் பேலரு. இதில் வந்து HP கேட்டகரி டிராக்டர் வந்து ரெக்கமெண்ட். இதில் வந்து ஒரு 35 above HP டிராக்டர்ஸ் என்ன போதும். இது என்ன நம்ம 3 pin லிங்கேஜ் யூஸ் பண்ணுறதில்ல, நம்ம டெய்லர் செட்டப் யூஸ் பண்ணுறோம். அதனால் அது ஓகே நமக்கு. அது வந்து நமக்கு போதும். அதே மாதிரி இதில் எந்த ஸ்பெஷல் ட்வைன் வேணாம், இப்போ ஜூட்டு ட்வைனு, அதுக்கப்புறம் எந்த பிபி மெட்டீரியல், எந்த ட்வைன் த்ரெட்டு வேணால் நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் ஸ்பெஷல் நாட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம், டபுள் நாட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். அது ரெண்டுமே ஸ்பெஷல் நாட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். மற்றபடி இதோட பிக்கப் இது பார்த்தீங்கன்னா 1700 mm இருக்கும். அது மற்ற பேலரை கம்பேர் பண்ணுறப்போ இது ரொம்ப ஜாஸ்தி. அதே மாதிரி
நீங்கள் எந்த ஹார்வெஸ்ட் யூஸ் பண்ணாலும் இதோட பிக்கப் வித்து வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், எந்த ஸ்ட்ராவுமே இல்லாமல் பிக்கப் பண்ணும். இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒர்க் ட்ரக். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில், இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் செங்கல் சிமெண்ட்டு அதை தூக்குறதுக்கு அந்த மாதிரி, அப்படி இல்லைனா ஒரு தோப்பு தென்னந்தோப்பு அந்த இதுக்காக எல்லாமே ஒரு வெயிட் லிஃப்ட் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கெப்பாசிட்டி வந்து 1/2 டன் 500 kg வரைக்கும் இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து 2 வேரியண்ட் இருக்குது. ஒன்று வந்து எலக்ட்ரிக்கு, இன்னொன்று வந்து பெட்ரோல் வேரியண்ட் இருக்குது. இப்போ இது வந்து எலக்ட்ரிக் மாடலு. இதில் வந்து நம்ம பேட்டரி பவரை வந்து இப்போ வந்து இதில் 48 HP இருக்குது அப்படின்னா இதை வந்து நம்ம 72 வரைக்கும் அப்டேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பேட்டரி பவர் இப்போ 10 to 90% சார்ஜ் ஆக 4 hours சார்ஜிங் போதும். அதே மாதிரி ஒரு தடவை 100% சார்ஜ் வந்துருச்சு அப்படின்னா 4லேருந்து 5 மணி நேரம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 12 hours per hour ஸ்பீடு யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ஆஃப் ரோடு வெஹிக்கிள், எல்லாத்துக்கும் எல்லாமா ஆஃப் ரோடு வெஹிக்கிள். அதான் எந்த மாதிரி ஹெவி டெரெயின் எதில் வேணால் நம்ம யூஸ் பண்ணலாம். ஹில்ஸ் ஏரியா அந்த இது எந்த பர்பஸ்க்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பக்கெட்டோட கெப்பாசிட்டி எவ்வளோ ப்ரோ வரும் இதில்? 1/2 டன் 500 kg. அதே மாதிரி இப்போ நம்ம இந்த இதை ரிமூவ் பண்ணிவிட்டு, இந்த பக்கெட்டை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு கீழே PTO இது கொடுத்துருப்போம். அது வந்து அதை நீங்கள் பவர் எடுத்து ஸ்ப்ரேயரு இல்லை வேறு எது வேணுமோ டேங்க் எந்த இதுக்கு வேணுமோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மல்டி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இது.